அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே. ஸோ இன்னைக்கு வந்து கோயம்புத்தூருடைய நானோ கிளப்ல சார்பாக எல்லாரும் வந்து மீட் பண்ணலாம், ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் கொடிஷியாவுடைய கிரவுண்டில். ஸோ இப்போ தான் என்னுடைய வீட்டிலேருந்து நான் கிளம்புறேன். இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு ரொம்ப லேட்டு, 9 மணிக்கே நான் போயிருக்கணும். பட் இப்போ 9:45 ஆகுது. ஸோ ஸ்டில் அவங்களாம் கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது கிளம்புறோம், போய் பார்ப்போம். நிறைய பேர்த்து நான் இன்னும் மீட் பண்ணது இல்லை. 2-3 பேர்த்து மட்டும்தான் எனக்கு இன்ஃபேக்ட் தெரியும். அதை தவிர மீதி எல்லாருமே வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசு அறிமுகத்தில். இப்போ போய் அவங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி அங்கே இந்த மீட் எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். எஸ் மக்களே, மிஸ்டர் ஆனந்த் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாரு. அவரோட வண்டி அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கு வர முடியல நம்ம கூட. ஸோ நம்ம மக்கள் ஆல்ரெடி இங்கே கொடிஷியாவில் அசம்பிள் ஆகிட்டாங்க. நான் தான் லேட்டு. ஆல் ரைட், பார்த்துருவோம் கோச்சுக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இங்கே அசம்பிள் ஆகிட்டோம். 4 நானோ வந்திருக்கு. 5ஆவதாக வர வேண்டியவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ்டீமில் வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கவுண்டில் எடுத்துக்க போகிறதில்ல. இப்போதைக்கு 4 வண்டி இருக்குது இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது ரெட். அதுக்கு அடுத்தது நம்ம சந்தோஷ், நம்ம நானோ ஓனர்ஸ் கிளப்போடைய கேப்டன் இவர் தான். ஸோ இவரோட நானோ பார்த்தீங்கன்னா இது மாடிஃபைட், நல்ல பீஃபியாக, இன்னும் கொஞ்சம் நல்ல எஸ்யூவி டயர் மாதிரி போட்டு ஜம்முன்னு இருக்குது. அதுதான் அவருடைய வண்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராம், அவரோட வண்டி. இதுதான் கடைசியாக இருக்கிற வண்டி, ராம் அவரோடது. ஸோ அவர் இங்கே நம்ம ராம், இவர் தான் சந்தோஷ் அவருடைய ஃப்ரெண்டு. ஸோ அவருடைய நேனோ இது இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தார், யூஸ்டாக எடுத்தார். அப்படி இருந்தாலும் வண்டியை வந்து பக்கா கண்டிஷனில், இன்னும் ரிப்பன் கூட கழட்டல, அவ்வளோ பக்கா வச்சுருக்காரு. ஸோ அவரோட நேனோ ஆல்மோஸ்ட் ஒரு புது நேனோ மாதிரி மாடல். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வேதாவுடைய நேனோ, அதுதான் ஒரிஜினல் நேனோ, ஃபஸ்ட்டு இருக்கிற நேனோ, 2010 மாடல்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வண்டி மிஸ்டர் வேதா அவரோடது. அவர் வந்து வேறு இன்னொரு நேனோவும் பிடிச்சிட்டாரு. இங்கே ஒரு நேனோ சுற்றிட்டு இருந்தது. ஸோ அதையும் பிடிச்சி அதையும் வந்து ஃபோட்டோஷூட்டுக்கு நிறுத்திட்டாரு. ஸோ அவர் தான் அவரோட வண்டி. இது ஒரிஜினல் 2010 மாடல். தென் இதுவும் ஒரு 2010 மாடல்னு நினைக்கிறேன். அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியல, அது இப்போ தான் வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வி ஆர் ஆல் கெட்டிங் டுகெதர். அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு ஒகேஷன் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேனோ இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஆல் ரைட். இப்போ வந்து என்ன பிளான்னா, ஆஃப்டர்நூனுக்கு வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் கோடநாடு, கோத்தகிரி வழியாக கோடநாடு போகலான்னு அப்படின்னு ஒரு பிளானு. இங்கேருந்து பெரியநாயக்கம்பாளையம் ரோடு வழியாக போனோன்னா ரோடு வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால் என்னென்னா கோயில்பாளையம் வழியாக, அதாவது அன்னூர் ரோடு வழியாக அப்படி போகலான்னு ஒரு பிளான். ஸோ அந்த ரோடு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்மூத்தாக டெஃபினெட்லி இருக்கும். ஸோ போக போக ஐ வில் கிவ் யூ அ லாட் ஆஃப் வீடியோஸ். நிறைய வீடியோஸ் எடுப்போம், நிறைய ஸ்டைலிஷான வீடியோஸ், நல்லா சூப்பர்பான சீனரி எல்லாமே உங்களுக்காக காட்டுறேன். ஜாலியாக கோத்தகிரி ஏற ஆரம்பிச்சிட்டோம். செக் போஸ்ட் தாண்டியாச்சு. பார்த்தீங்கன்னா பின்னாடி மீதி 3 வண்டியும் லைனாக வந்துட்டுருக்கு. ஒரு நல்ல அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான டிரைவ். இன்ஃபேக்ட் பீஸ்ஃபுல் தான், ஏன்னா வந்து என்கிட்ட சாங்ஸும் இல்லை என் ஃபோனில். மெமரிக்காக அதையும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அமைதியாக டிரைவ் மட்டும் என்ஜாய் பண்ணுவோம். பொதுவாக நானோ வந்து ஹில்ஸ் ஏறுமாங்கிறது நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்குறாங்க. கொஞ்சம் சில்லித்தனமான டவுட்டாக இருக்கும் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கார். இதை விட ரொம்ப பவர் இல்லாத காரெல்லாம் வந்து எப்போவுமே ஏறி இருக்கு. ஏன் மாருதி 800 கூட ஏறி இருக்கு. மாருதி 800ம் இதுவும் வந்து சேம் பவர் தானே. கார்பரேட்டர் மாருதி 800 இன்ஃபேக்ட் 37 பிஹெச்பி, இது வந்து இதுவும் 37 பிஹெச்பி தான். ஸோ அதே பவர், அதே கெப்பாசிட்டி தான் நானோவுக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து நானோ ஹில்ஸ் ஏறுற கெப்பாசிட்டியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ அசால்ட்டாக ஏறும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா 4 வருஷமாக நானோ ஓட்டிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட ஃபஸ்ட்டு நானோ டிரைவ் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த ஜென்எக்ஸில் இல்லை, ப்ரீ ஜென்எக்ஸ், அதாவது எல்எக்ஸ் மாடல் ஒன்று இருந்தது பழசு, என்னுடைய தாத்தாவோடது. ஸோ அதை வந்து நான் வந்து ஈஸியாக நானோ வால்பாறையெல்லாம் ஏற்றிருக்கேன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனிவே இந்த டிரைவ் உங்களுக்காக நானோ ஹில்ஸ் எப்படி ஏறுதுங்கிறத நீங்களே பாருங்கள். இன்னும் கோத்தகிரிக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு உண்மையாக தெரியல. பட் ஊட்டிக்கு இன்னும் 47 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. நம்ம ஊட்டி போக போகிறது இல்லை, கோடநாடு தான் போக போகிறோம். ஸோ அதாவது நானோவுடைய ஹில்ஸ் டிரைவிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. மற்ற கார் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி தான், எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் கூட ஓவர்டேக் பண்ணுறதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த ட்ரக்கு பின்னாடி மாட்டியிருக்கோம். எங்கள் பின்னாடி அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு 3 நானோ வருது. ஸோ
அவங்க எல்லாமும் ஹில்ஸில் டிரைவிங் பண்ணி பழக்கப்பட்டவங்க தான், எஸ்பெஷலி நேனோவை. ஸோ அதாவது பொதுவாக நேனோ வந்து ஈஸியாக ஹில்ஸ் டிரைவிங்க்கு செகண்ட் கியர் தேர்ட் கியர்லேயே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு செகண்ட் கியரில் தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் கியருக்கு நான் வரல, அதுக்கு அவசியப்படலை இன்னும். ஓவர்டேக் செகண்ட் கியரில் எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர்லேயே எடுத்தாச்சு. இப்போ தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அப்படி இன்கேஸ் கொஞ்சம் இன்க்ளைன் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் கொண்டு வரலாம். பட் இந்த ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு ஸ்பீடே போதும் அப்படின்னா அந்த 30 km/h ஸ்பீட்லேயே இந்த தேர்ட் கியரில் ஏறிட்டு இருக்கு. ஸோ ஈஸியாக எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் ஆல் டே லாங் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆல் த வே ஊட்டி வரைக்கும் கூட தேர்ட் கியர் போட்டு கூட ஓட்டலாம். அன்லெஸ் நீங்கள் வந்து ஓவர்டேக் எடுக்கிறீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தவிர. மற்றபடி அப்படி இன்கேஸ் ஓவர்டேக் எடுக்கணும் இல்லை ரொம்ப ஒரு நிறுத்தி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கியர் தான் போட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. அதே சமயம் ரொம்ப ஸ்டீப்பான ஒரு ஏற்றம் இப்போ ஹேர்பின் பெண்ட் வருது. ஸோ இந்த ஹேர்பின் பெண்டுக்காக நான் வந்து செகண்ட் கியர் மாற்றிக்கிறேன். போட்டால் அசால்ட்டாக ஆல் டே ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் செகண்ட் கியரில் டார்க் அவ்வளோ அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக 40 வரைக்குமே ஸ்பீடு வந்து ரீச் ஆகும் செகண்ட் கியரில் ஹில்ஸில். இப்போ தேர்ட் கியரு. ஸோ தேர்ட் கியர் செகண்ட் கியர் இது ரெண்டுமே தாராளம் போதும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு அவ்வளோ வீக்கான வண்டி இல்லைங்க நேனோ. உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய அபிப்பிராயம் என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் பொதுவாகவே நேனோ வந்து ஹில்ஸ் ஏறுமாங்கிறது ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் ஒய் நாட்? நேனோ ஹைவே போகுமான்னு கேட்குறாங்க. ஏன் ஒய் நாட்? அதுதான் என்னுடைய கேள்வி. தாராளமாக ஹைவேஸ் என்னுடைய நேனோ டிரைவ் நீங்கள் பார்த்தீங்க, மைலேஜ் டிரைவ். ஸோ திருநெல்வேலியிலேருந்து அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அசால்ட்டாக 6 hours என்னால் கோயம்புத்தூர் வர முடியும் நேனோவில். 6 மணி நேரத்தில் வர முடியும். அதே மாதிரி மெட்ராஸ் போகணும், சென்னை போகணுன்னா கூட நான் தனியாக போயிருக்கேன், 7 hours போதும் எனக்கு சென்னைக்கு. ஸோ ஒய் நாட்? நேனோவால் தாராளமாக முடியும். இன்ஃபேக்ட் ஹில்ஸும் அவ்வளோ ஈஸியாக ஏறும். ஸ்டீரிங் ஃபீட்பேக் அவ்வளோ கரெக்டாக இருக்குது. ஸோ வண்டி கரெக்டாக நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே பாயிண்ட் பண்ணுறீங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அவ்வளோ நீங்கள் சொல்கிறத கேட்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் கரெக்டாக எங்கே நீங்கள் பாயிண்ட் பண்ணணும், எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும். நானோடைய அட்வான்டேஜ் அதுதான். இன்னொன்று சின்ன சைஸ், காம்பேக்ட் சைஸ், வெயிட் கம்மி. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ரொம்பவே ஹேண்டியாக அவ்வளோ கன்வீனியண்ட்டாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை பாருங்கள், தேர்ட் கியரில் போயிட்டே இருக்கும். நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். என்ன இந்த லாரி வரும்போது மட்டும் ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும் ஐ ஹேவ் டு புட் இட் இன்டு செகண்ட் கியர், அவ்வளோதான். கைஸ் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபோனில் வந்து பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோமா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபோனில் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோமா? எஸ். ஸோ கோத்தகிரி ஹோட்டலில் இப்போ தான் வந்து செட்டில் ஆகிருக்கோம். மன்னா ரெஸ்டாரண்ட். வேறு ஹோட்டல் இல்லை உண்மையாக சொல்ல போனால். வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுங்கிற ஹோட்டல் தான் இருக்கும். பட் நான் வெஜ் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு பார்ப்போம். இதுக்கு மேலே கோடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ எல்லோரும் அதுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க. சாப்பிட்ட உடனே குதூகலம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அழகான கோத்தகிரியில் 5 நேனோ. எஸ், இன்னும் ஒருத்தரும் ஜாயின் பண்ணிட்டாரு, மிஸ்டர் ஹாரி. அவருடைய நேனோ தான் இது. என்னுடைய நேனோ பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி 13 inch அலாய் வீல் போட்டார், அப்டேட் பண்ணிட்டாரு. சூப்பராக இருக்குது அலாய் வீல்ஸ். தென் எல்இடி டிஆர்எல்ஸ் எல்லாமே போட்டிருக்காரு. எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ். ஸோ நிறையா அப்டேட்ஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டாரு. இன்டீரியர்லையும் சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ்டர் ஹாரி, ஹாய். வாங்க. கோயம்புத்தூர் இவரை வந்து எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டாரு ஒரு நானையும். ஸோ எஸ், இப்போ இங்கேருந்து 5 வண்டியாக போக போகிறோம். அண்ட் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் அ கிரேட் டைம். சாப்பிட்டு தான் ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஆனால் பயங்கரமாக நான்வெஜ் சாப்பிட்டாரு மிஸ்டர் சந்தோஷ். ஆல் ரைட். ஸோ சலோ, லெட்ஸ் கோ. நேனோ ஓனர்ஸ் கிளப் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் ஊட்டி. கோயம்புத்தூர், ஊட்டி நேனோ எல்லாம் 5 நேனோ ஒன்றா போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் கோடநாடு. அதாவது இந்த மாதிரி கேங்கில் எல்லோரும் ஒரே வண்டி வச்சுட்டு ஒரு கான்வாயாக போகிறதுங்கிறது அவ்வளோ அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். ஸோ அதை தான் வி ஆர் என்ஜாயிங் கரண்ட்லி. ஸ்டார்டிங்கில் ரெட்டு மிஸ்டர் ஹாரியோடது, கடைசியாக ரெட்டு என்னோடது, மீதி நடுவில் ஒயிட் 3. ஹாய். எஸ், கொடநாடு வியூ பாயிண்ட் இதுதான். வியூ பாயிண்ட் இருக்குது. போகணும். இன்னும்
அதெல்லாம் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனவே நம்ம தலைவர் தான் நமக்கு வழி காட்டினார். அவருக்கு இந்த காடெல்லாம் அத்துப்படி ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவருக்கு. டைகர் சர்வே போகிறேன். ஸோ இஸ் அ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் டைகர்ஸுக்கு எஸ்பெஷலி இது பண்ணிகிட்ருக்காரு, சர்வே பண்ணிகிட்ருக்காரு. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரைவ் எஸ்பெஷலி. இப்போ திருப்பி அதே ரூட்டில் தான் போவோம். மேலும் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து என்ன தெரியுதுங்கிறத பார்த்தீங்கன்னா அதோ அங்கே ஒரு குட்டி வில்லேஜ் இருக்குது. வேதா சார் மாஸ்க் எடுங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு மாஸ்க் போட்டுருக்காரு, ஃபோட்டோ எடுத்துட்ருக்காரு. ரொம்ப பயங்கரமான வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட்டுங்கிறத விட ஒரு மாதிரி சூசைட் பாயிண்ட் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா சிறுமுகை, அங்கே தெரியுது பாருங்க சிறுமுகை. அதுக்கு பக்கத்தில் பவானி சாகர் அணை. ஸோ எல்லாமே இங்கேருந்து தெரியுது. சூப்பரான பிளேஸ். அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால் இருக்குது. ஆக்சுவலி சின்னதுன்னு இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்குது, ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால், நல்லா தண்ணி போகுது, அவ்வளோ நல்லா இருக்குது. தென் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரங்கசாமி பீக். இது வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் அப்போது ஒரு ஏர் கிராஷ் ஆன பீக் இது. ஸோ ஏர் கிராஷ் ஆகி அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகி கீழே விழுந்து நொறுங்கிருச்சு. பட் இப்போவும் அந்த ஃப்ளைட்டோட ரிமைன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மேகம் வந்து அப்படியே சூழ்ந்துருச்சு. இன்ஃபேக்ட் இந்த 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 பீக்கில் வந்து இந்த கிராஸ் லேண்ட் பீக்கில் நிறைய அனிமல்ஸ் அதாவது எலிஃபெண்ட்ஸு, பைசன் எல்லாமே பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ப்ராப்பரான டைமில் வரணும். இன்றைக்கி கொஞ்சம் அந்தளவுக்கு அனிமல்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்டில் த விஷுவல்ஸ் ஆர் அமேசிங். ரொம்பவே வர வேண்டிய இடம் இது. கண்டிப்பாக அவசியம் இந்த ஊட்டி சைடு, கோத்தகிரி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோடநாடுக்கு, இந்த வியூ பாயிண்ட்டுக்கு எஸ்பெஷலி வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ கோடநாடு வியூ பாயிண்டில் ஸ்டாப் முடிஞ்சுது. பேசுகிறதெல்லாம் பேசியாச்சு, வீடியோவிலும் பேசியாச்சு, என்னையே கிண்டலும் பண்ணியாச்சு இவங்கெல்லாம். இட்ஸ் ஆல் இந்த கேம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது எல்லோரும் கிளம்பலான் இருக்கோம். பிசி ஸ்ரீராம் சார் வந்து கேமராவில் சார்ஜ் இல்லைன்ட்டாரு, சொன்னாலும் ஃபோட்டோ எடுக்க முடியல. வெரி வெரி சேட். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு செல்ஃபோன் ஆல்டர்னேஷன் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் ஐடியாவுக்கு. கோடநாடு எஸ்டேட் பங்களா உடைய கேட் இது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வண்டியும் லைனாக நிறுத்தி வச்சு, ஹெட்லைட் எல்லாம் ஆன் பண்ணி வச்சு, அழகான சன்செட்டும் வந்துட்டுருக்கு. டைம் 6 மணி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு, எல்லோரும் ஏன் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே, பேட்டரி டோ ஆகாமல் இருக்கிறதுக்கு. பாஸ் ஃப்ரேம் விட்டு வெளியே வாங்க பாஸ். வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் ஓகே. நீங்கள் மட்டும் 1000 போட்டீங்க, நாங்கள்லாம் போட மாட்டோம். இல்லை ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. எஸ், மணி 6:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போது இங்கே சின்னதாக ஸ்நாக்ஸ் அண்ட் டீ அண்ட் ஏதாவது சாப்பிட்டோ
குடிச்சிட்டோம். வி வில் கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஓ கிளாக். இங்கே கோத்தகிரியில் சிட்டி என்டர் ஆகும்போதே இந்த கடை இருக்குது. நல்ல ஹை குவாலிட்டி எல்லாமே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்ப்போம். மிஸ்டர் ஸ்ரீராம் பிசி ஸ்ரீராம் சமோசா ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம் இல்லை, இவருக்கு மட்டும் டவரோட எது பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு இங்கே டவர் கூட இல்லை. உங்களுக்கு கிடைக்குதா? எனக்கு சுத்தமாக கிடைக்கல வோடஃபோன். ஃபைலே அப்லோட் ஆகிட்டு இருக்கு. என்ன அநியாயம், எனக்கு சுத்தமாக டவரே இல்லை. யாருக்கு? எனக்கு அனுப்பிச்சுட்றீங்க. எனக்கு இன்னும் ஒரு ஃபைலும் வந்து சேரல. வந்து சேரலன்னு தெரியும். டவர் ஆஃப் டவர் தான். ஆல் ரைட். யா பாய் மிஸ்டர் ஹாரி சார். சூப்பராக இன்னைக்கு டே ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆனதுக்கு ரீசன் இவர் தான். எல்இடி எல்லாம் போடுங்க பார்ப்போம். என்னை விட பயங்கரமாக எல்இடி எல்லாம் போட்டிருக்காரு, லைட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆல் எல்இடி லைட்ஸ், ஹெட்லாம்ப் எல்இடி, ஃபாக் லேம்ப் எல்இடி, எல்இடி டிஆர்எல்ஸு, கிரில் லைட்ஸும் என்னோடது மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இன்னும் வேறு லெவலில் மிரட்டலாக இருக்குது வண்டி. ஸோ அவருக்கு இன்னைக்கு பாய் பாய். இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். நாங்கள் அவ்வளோதான், இதுக்கு மேலே கோயம்புத்தூர் கிளம்புறது தான். ஸோ அவர் வந்து டுவர்ட்ஸ் குன்னூர் போவார். யா ஓகே, பாய் 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 பாய். குட் நைட், குட் நைட், பாய் பாய். ஆல் ரைட். இப்போ நமக்கு நமக்கு கோயம்புத்தூர் கிளம்புறது தான் அடுத்த காரியம். ஆல் ரைட், டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் கிளம்புவோமா? மை கேபின் ஏறுவோம். ஆனந்த் சார் ரெடி ஆகிட்டாரு கிளம்புறதுக்கு. எல்லாரும் வண்டியில் ஏறியாச்சு. ஸோ போலாமா? யா ஷோர், போகலாம். ஸோ பாய் பாய் கோத்தகிரி. கிளம்பிட்டோம் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர். இப்போது மணி 7:30, 7:35. ஸோ அநேகமாக எப்போ கீழே இறங்குவோம்? 9 மணிக்கு இறங்குவோமா? அநேகமாக 9 மணிக்கு தான் இறங்குவோம். ஓகே, வி ஆர் பேக் ஆஸ் அ ஃபோர்சம், 4 நேனோஸ். ஸோ பார்த்துக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரைவ், பியூட்டிஃபுல்லான டே. ஆனால் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்னும் லென்த்தாக ஒரு நைட் ஸ்டே போட்டு அந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு லொக்கேஷன் மாதிரி போய் இருந்துட்டு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்துக்கலாம். யா போவோம். இன்னும் முடியல, vlog முடியல. வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். எஸ், கோயில்பாளையம் நோக்கி போயிட்டுருக்கோம் ஃப்ரம் மேட்டுப்பாளையம். தென் அது வழியாக போய் ஏர்போர்ட், அப்படியே நான் வீட்டுக்கு போக முடியும். நான் ஃப்ரண்ட் ஃபார்வர்டில் போயிட்டுருக்கேன். பின்னாடி சந்தோஷம் ராமும் வராங்க. ஒரு 2 நேனோவும் வருது. வேதா அவரோட நேனோக்கு என்னாச்சுன்னா ஓல்டு எல்எக்ஸ் மாடல் இருக்கு இல்லையா? ஸோ தட்ஸ் அன் ஓல்டு எல்எக்ஸ் மாடல். ஸோ அதனால் என்னென்னா அவருக்கு வந்து பிரேக் ஹீட்டப் ஆயிடுச்சு. ஹில்ஸ்லேருந்து இறங்கும் போதே செகண்ட் தேர்ட் கியர்னே யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக இன்ஜின் பிரேக்கிங்க்கு. பட் அவர் அப்படி யூஸ் பண்ணலையாட்டிருக்கு. ஸோ சீக்கிரமே பிரேக் ஹீட்டப் ஆயிடுச்சு. அதனால் அவங்க இன்னும் பொறுமையாக தான் வருவாங்க. நாங்கள் வந்து சரி ஓகே கிளம்பலாம், எப்படியும் டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல்ரெடி 9:30. ஸோ போயிட்டுருக்கோம். அநேகமாக நான் ஒரு 10:30 வாக்கிலையாவது வீட்டுக்கு போய் சேருவேன் நினைக்கிறேன். இன்னும் கோயில்பாளையம் வரல. இன்ஃபேக்ட் இங்கே தான் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். எங்கே இருக்கோங்கிறது உண்மையாக சொல்ல போனால் ஆர்எஸ்எம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இங்கே தான் போயிட்டுருக்கோம். இட் வில் டேக் டைம். எனக்கு தெரிஞ்சு நான் 10:30 தான் போய் சேருவேன். பார்ப்போம். ஜிபிஎஸ் சிக்னல் லாஸ்டா? ஆனால் அநியாயமே. ஆல் ரைட், பார்த்துக்கலாம். இந்த ரோடு எப்படியும் கோயில்பாளையம் அன்னூர் ரோடு தான் போய் சேரும். ஸோ அங்கேருந்து ரூட் தெரியும், பார்த்துக்கலாம். ஹாய் யா. ஸோ ஏர்போர்ட் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் திரும்புகிற இடம். இங்கேருந்து சந்தோஷம் ராமு வந்து லெஃப்ட் போயிடுவாங்க டுவார்ட்ஸ் நீலாம்பூர். போய் அப்படி போய் பைபாஸ் பிடிச்சி நேராக பொள்ளாச்சி ரோடை பிடிச்சி போயிடுவாங்க. ஸோ இப்போ நானும் ஆனந்தவரும் மட்டும்தான் போகிறோம். ஆனந்தவரும் சிங்கானூரில் இன்ஃபேக்ட் இறங்கிடுவார். ஸோ எல்லோரும் கிளம்புறாங்க. இன்ஃபேக்ட் இந்த டே முடிஞ்சதுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் லாங்காக பிளான் பண்ண சொல்லுது. இப்போ 1 டே ஸ்டே மாதிரி போய் எங்கேயாச்சும் லாங்காக போய் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம்.
இன்னும் கொஞ்சம் நிறைய வண்டி வந்தாலும் நல்லா இருக்கும், பார்ப்போம். அடுத்த தடவை அது நம்மளோட லக்கு பொறுத்து இருக்கு. யா டைம் என்ன? ஆல்மோஸ்ட் 9:45 இருக்கும்ல, 9:50. நீங்கள் போகிறதுக்கு 12 மணி ஆயிரும். 12 மணி ஆயிரும் கண்டிப்பாக. ஆனமலை வரைக்கும் போனோம் இவர் ராம். அவர் பொள்ளாச்சி தான், அவருக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வேணா இங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வாங்கன்ற கேட்க மாட்டுறாரு. சரி பரவாயில்ல, ஓகே. ஸோ ஓகே, பிரியும் நேரம் வந்து விட்டது. பரவாயில்ல, இன்னும் சீக்கிரமே பார்ப்போம். யா யா நீங்கள் எங்கே டாடா சொல்கிறீங்க? ஆனால் வாங்க, என் கூட தானே வரீங்க, பார்த்துக்கலாம். ஆனந்த வரையும் ட்ராப் பண்ணிட்டேன், தனியாக போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு. ஒவ்வொரு தடவையும் அதாவது வி மேக் லவ்லி மெமரிஸ். இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்ல மெமரிஸ் மேக் பண்ணுது. அவ்வளோ நல்ல மொமெண்ட்ஸ், ஜாலியான ஃபன்னான ஒரு டே. அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்குது, டு பி ஃப்ராங்க். அதாவது எனக்கு ஆப்வியஸ்லி டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். என்னோட மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், பீயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு தான் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நியூ ஃப்ரெண்ட்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கிக்கிட்டோம். ஐ மீன் ஆப்வியஸ்லி மேக்ஸிமம் என்ன சொல்கிறது, ஆனந்த் அவர் எனக்கு தெரியும், சந்தோஷையும் எனக்கு தெரியும், அண்ட் வைஷாக்கையும் தெரியும், ஆல்சோ என்ன சொல்கிறது ராமையும் தெரியும். தெரியாதுன்னு யாரும் இல்லை. நியூ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேதா அவர் எல்லாமே நியூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இது வரைக்கும் அவங்கள நான் பார்த்ததில்லை, பேசினதில்லை. குரூப்பில் வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் பேசியிருக்கோம். என்னென்னா ஜஸ்ட் ஒன் டே தான் இது. ஒரு காலையில் போயிட்டு ஈவினிங் நைட்டு 10:45 ஆஸ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஆனாலும் மெமரிஸ் இது வந்து காலத்துக்கும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ அன் இன்ஸ்பிரேஷன். இன்னும் ஒரு லாங்கரான ஒரு ட்ரிப்பு, ஒன் டே ஸ்டே, ஒன் நைட் ஸ்டே, அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு இன்னும் லாங்கர் அதர் ஸ்டேட்ஸ்க்கு போய் அந்த மாதிரி ஃப்யூச்சரில் ட்ரிப்ஸ் உருவாக்குறதுக்கும் திஸ் இஸ் மோர் இன்ஸ்பைரிங். எனக்கு மட்டும் எல்லாருக்குமே. கண்டிப்பாக நானோ ஓனர்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நானோ ஓனர்ஸ் எஸ்பெஷலி குரூப்பை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ப்ளீஸ் மெசேஜ் மீ. ஐ ஆம் அவைலபிள் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் அஃப்கோர்ஸ் யூடியூப். நீங்கள் இந்த குரூப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணால் கூட போதும். ஆனால் பெஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறது பப்ளிக்காக ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னோட நேம் விப்ரஜேஷ். ஸோ அதே என்னுடைய இதே ஸ்பெல்லிங்க்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா வரது என்னோட ஐடியா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ப்ரைவேட் மெசேஜ் எனக்கு உங்களுடைய நம்பரை பண்ணலாம். ஐ வில் ஆட் யூ டு த குரூப். பட் நீங்கள் ஜென்யூனான நானோ ஓனராக இருக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து இருந்தீங்கன்னா தமிழ்நாடு குரூப்பில் ஆட் பண்ணுவேன். அதர் ஸ்டேட்ஸாக இருந்தாலும் ஆல் இண்டியா குரூப்பில் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ நோ ப்ராப்ளம் வித் தட். யா ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் அ ரியலி குட் டே, ரியலி பியூட்டிஃபுல் டே. குட்டுங்கிறது விஷயமே இல்லை, குட்டுங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. த டே வாஸ் அப்சல்யூட்லி ஆசம். இட் வாஸ் பியூட்டிஃபுல். சீக்கிரம் முடிஞ்சிருச்சு டே. ஓகே ஃபைன். இனி வர ட்ரிப்ஸ், இனி வர ஃபியூச்சர் ட்ரிப்ஸ் இதை விட இன்னும் சூப்பராக இருக்க போகுது கண்டிப்பாக. அதுக்கும் இதை விட பியூட்டிஃபுல்லான vlogs போடுவேன். ஸோ ஆல் ரைட், வீட்டுக்கு போய் அதை அப்டேட் யூ த ஸ்டாட்ஸ், எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், என்ன ஏதுங்கிறது அதில் அப்டேட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன் வீட்டுக்கு. இப்போ தான் ரீச் ஆனேன். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 22:40 ஆல்மோஸ்ட் காட்டுது. பட் ஆக்சுவல் டைம் 10:35. ஸோ ஓகே, ஸ்டாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டேன். இங்கே ஊர்லேருந்து கிளம்பும்போது காலப்பட்டி தாண்டி குறும்பபாளையம் ரோடு அந்த ஜங்ஷனில் அந்த எண்டில் வந்து பெட்ரோல் போட்டேன். ஸோ அது போட்டதுலேருந்து 185.7 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. அண்ட் இப்போதைக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 22.4 கிலோமீட்டர் பர் லிட்டர். அதுதான் மைலேஜ். இருக்கிற பெட்ரோலுக்கு 359 கிலோமீட்டர்ஸ் ஓடும். ஸோ இவ்வளோ தூரம் ஹில்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தும் வந்து இவ்வளோ மைலேஜ் வந்திருக்குங்கிறது உண்மையாகவே சூப்பர். அண்ட் இப்போ அஃபிஷியலாக vlog முடிக்கிறதுக்கான டைம் வந்தாச்சு.
ஸோ யா, பியூட்டிஃபுல்லான டே, சூப்பர்பான டே, நல்லா என்ஜாய் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி டே இன்றைக்கி முடிஞ்சுது. பேக் டு ஒர்க், பேக் டு யூஷுவல் லைஃப். எனிவே, இந்த மாதிரி ட்ரிப்ஸ் மெமரிஸ் எல்லாம் சூப்பர்பாக இன்னும் மேலும் மேலும் க்ரியேட் பண்ணுவோம், என்னுடைய நம்பிக்கை. ஸோ வெகு சீக்கிரமே அடுத்த ட்ராவல் vlogல சந்திக்கிறேன். எஸ், ஆஸ் ஐ ஆல்ரெடி said, நீங்கள் ஒரு நானோ ஓனராக இருந்தால், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லை ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்தோ எங்கே இருந்து வேணாலும் இருந்தீங்கன்னா, நானோ ஓனர், ஜென்யூனான நானோ ஓனராக இருந்தீங்கன்னா, யூ கேன் டெக்ஸ்ட் மீ, யூ கேன் ப்ரைவேட் மெசேஜ் மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக். ரெண்டுலேயுமே நான் அவைலபிளாக இருக்கேன். அண்ட் நான் உங்களை வந்து இந்த பியூட்டிஃபுல்லான நானோ ஓனர்ஸ் கிளப் கம்யூனிட்டியில் ஆட் பண்ணுறேன். யா, ஸோ இப்போதைக்கு குட் நைட். see you on next video. வணக்கம்.